ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா திண்டுக்கல்லில் கணக்கம்பட்டிங்கிற ஒரு வில்லேஜ். அங்கே வந்து எங்கே அது எதுக்காக போயிட்டுருக்கோம்னா, அங்கே வந்து ஒரு சத்குருவோட பழனிசாமின்னு சொல்லி ஒரு சத்குரு இருக்கார். அவரோட சமாதி இருக்குது. அங்கே வந்து ரொம்ப ஃபேமஸ்ங்க. அதில் வந்து அதாவது பழனியில் வர்ற கூட்டத்தை விட இங்கே அதிகமாக கூட்டம் வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு ஃபேமஸ் அவர். அவர்கிட்ட நம்மளுக்கு எல்லாருக்குமே மனசில் கவலைகள் பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம அங்கே போனோம்னா நம்ம மனசில் உள்ள கவலைகள்லாம் நம்மளுடைய பாரத்தெல்லாம் இறக்கி வச்சுட்டோம்னா நிச்சயமாக ஒரு நல்ல வழி கிடைக்கும் அப்படின்னு எல்லாருமே ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு தடவை போயிட்டு வாங்க, உங்களுக்கு லைஃப்பில் ஒரு சேஞ்ச் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கு வந்து நாங்கள் இது இருந்தாலும் சரி நம்ம போய் பார்த்துட்டு வருவோம். ஏன்னா நாங்கள் இது கேள்விப்பட்டு ஃபஸ்ட்டு போகிறோம், திண்டுக்கல் போகிறோம். திண்டுக்கல்லில் போய் இறங்கிட்டு திண்டுக்கல்லேருந்து அந்த கணக்கம்பட்டிங்கிற ஊருக்கு போகிறதுக்கு ஒரு டவுன் பஸ்ஸுங்க. அது வந்து 1 ஹவர், திண்டுக்கல்லேருந்து 1 ஹவர் ஆகும் கண்டிப்பாக. போயிட்டு அங்கே ஒரு இடத்துல அந்த கார்னரில் இறக்குவாங்க. இறக்குனோடனே அங்கே ஒரு ஆட்டோ பிடிக்கணும். ஆட்டோவில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆளுக்கு வந்து 20 ரூபா வாங்குகிற ஆட்டோ, ஷேர் ஆட்டோ மாதிரி யார் போகிற நிறைய பேர் தான் வர்றாங்களே, எல்லாருமே இருக்கிறாங்க. ஷேர் ஆட்டோ மாதிரி 20 ரூபா கொடுக்கலாம், 10 ரூபாயும் கொடுக்கலாம். டவுன் பஸ்ஸும் போகுது. உள்ளார போய் அந்த இதுக்கிட்டே இறக்கி விட்டுறாங்க. நம்ம உள்ளார போய் நம்ம வந்து அவருடைய சமாதியை பார்த்துட்டு அவருக்கு வந்து என்ன உங்களால் முடியுமோ அதெல்லாம், அதாவது அங்கே வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்குது. அன்னதானம் போடுறாங்க. எத்தனை 10,000 பேர் வந்தாலும் சரி, 20,000 பேர் வந்தாலும் சரி, அன்னதானம் கூடம்னு வச்சு நல்லா பிரம்மாண்டமாக வச்சுருக்குறாங்க. அதில் எல்லாருக்குமே நம்ம வந்து நம்மளால் முடிஞ்சால் நம்ம நல்லா வேண்டிக்கிட்டு நம்மளுடைய பிரச்சனைகள் தீரணும்னு வேண்டிக்கிட்டு நம்ம அந்த கோயிலுக்கு போகிறோம். போகையில் நம்மளால் முடிஞ்ச அரிசி எத்தனை கிலோ வேணாலும் வாங்கி கொடுக்கலாம். அது நம்மளோட வசதியை பொறுத்து, நம்மளுடைய மனசை பொறுத்து எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாம். 5 கிலோ, 2 கிலோ, 10 கிலோ, 50 கிலோ, 100 கிலோ எவ்வளோ வேணாலும் வாங்கி கொடுக்கலாம். அதுமாரி பருப்பு, நெய், சர்க்கரை, உப்பு, அந்த மாதிரி ரவை, என்ன தேவையோ அந்த கோயிலுக்கு அதாவது நம்ம வந்து அன்னதானத்துக்கு என்ன தேவையோ அதெல்லாம் நம்ம வாங்கி அந்த கோயிலில் குடிச்சிட்டோம்னா அவங்க வந்து அன்னதானம் போடுறாங்க. அன்னதானம்னா அதாவது சும்மா ஏனோதானோன்னு அன்னதானம்னா போடல. உண்மையிலே நாங்களும் போனோம், சமாதியெல்லாம் பார்த்தோம். அன்றைக்கி வந்து முக்கியமான அவருடைய ஒரு புனர்பூசம், அவர் பிறந்த நாள் போல இருக்குது. அந்த புனர்பூச நட்சத்திரத்தில் தான் அவர் பிறந்திருக்காரு. அன்றைக்கி பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமான பூஜைகள், குரு பூஜைங்கிறதெல்லாம் நடந்துச்சு. இப்போ வரப்போகிற 2021 அந்த குரு பூர்ணிமாவில் கூட நிறைய பூஜைகள் நடக்கும்னு சொல்லி சொன்னாங்க. அவருடைய அந்த புகழ், அது புகழ் சாதாரண ஒரு சின்ன கோயிலாக இருந்தது. இன்றைக்கி அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு இதை வந்து அவருடைய அந்த இதை வச்சுருக்கிறாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அவர் அந்த பூஜை பண்ண அந்த வேப்ப மரத்துக்கு அடியில் உட்காந்து அவர் வந்து எப்போதுமே பூஜை பண்ண அந்த வேப்ப மரத்துக்கு அடியில் அவரை வச்சுருக்கிறாங்க. அது வந்து அவர் ஜீவசமாதி அடைஞ்ச இடங்களில் போய் பார்த்துட்டு அவரை நல்லா வேண்டிக்கிட்டு வந்திருக்கோம். நம்மளுக்கு தான் எல்லாருக்குமே ஏதோ ஒரு கோணலில் ஒரு பிரச்சனை இருக்கும். எங்களுடைய மனபாரத்தையும் அவற்றை இறக்கி வச்சுட்டு வந்திருக்கோம். நிச்சயமாக ஒரு நல்ல வழி காட்டுவார். நல்ல வழி காட்டினா அடிக்கடி போகலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு செஞ்சுட்டு வந்திருக்கோம். ரொம்பவும் நல்லா இருக்குது. ஏன்னா நான் அதுக்கப்புறம் போயிட்டு வந்துடுறதுக்கு முன்னாடியிலேருந்தே எல்லாருமே சொல்கிறது என்னன்னாக்கா, சூப்பராக இருக்குது, இங்கே தான் அந்த பூஜையெல்லாம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பூஜை வந்து அவரோட சமாதி கிட்ட வச்சு அதுக்கு வந்து அந்த நெய்வேத்தியங்கிறது பார்த்திங்கன்னா எல்லாமே எல்லா வகையான ஸ்வீட்ஸு, அந்த என்ன சொல்கிறது, வத்தல், அந்த எல்லாமே அவங்களுக்கு வந்து அங்கே வச்சு படைக்கிறாங்க. அவருக்கு பழங்கள் எல்லாமே வச்சு அவருக்கு தான் அது வந்து ஒரு நெய்வேத்தியம் மாதிரி நிறைய, அதாவது கொஞ்சமாக நான் சொல்லலை, நிறைய செய்கிறாங்க. லட்சக்கணக்கான மக்கள் கூட்டம் அன்றைக்கி, அதாவது அமாவாசை பௌர்ணமியிலலாம் பயங்கரமான கூட்டமாக இருக்கும். இன்றைக்கி வந்து நாங்கள் போன அன்றைக்கி வந்து அவருடைய புனர்பூச நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால அவருக்கு வந்து நிறைய செஞ்சாங்க. அன்னதான கூடத்துலேயும் சாப்பாடு வந்து அந்த தட்டு இருக்குது பார்த்திங்களா, அந்த இதில் இந்த தட்டு, அந்த தட்டில் வச்சு சாம்பார், ரசம், கூட்டு, பொரியல் எல்லாமே கொடுக்குறாங்க. ஆனால் எவ்வளோ வேணாலும் ரசம் வாங்கிக்கலாம், சாதம் வாங்கிக்கலாம், சாப்பாடு வாங்கிக்கலாம், எல்லாமே வாங்கிக்கலாம். அவ்வளோ ஒரு அருமையாக செய்கிறாங்க. அந்த அன்னதானம் கூட்டங்கிறதுல வந்து பார்த்திங்களா எவ்வளோ டைனிங் டேபிள் எல்லாம் போட்டிருக்கிறாங்க. அதில் அவ்வளோ அதாவது ஆயிரக்கணக்கான மக்கள் உட்காந்து சாப்பிட்றாங்க. உண்மையிலே அந்த சாப்பாடும் சரி, அந்த சாம்பார் சுட சுட சாம்பார் சாதம், அதை சாப்பிட்டதுக்கப்புறம் தயிர் வாங்கிக்கலாம், ரசம் வாங்கிக்கலாம், என்ன தேவையோ, சாப்பாடு பத்தலை இன்னும் கொஞ்சம் போய் எந்திரிச்சு போய் வாங்கிக்கலாம். நம்மளுக்கு தண்ணி கொடுத்துட்றாங்க, டாய்லெட் வசதி இருக்குது, சாப்பிட்றதுக்கான தண்ணி இருக்குது, கை கழுவ இடம் இருக்குது, எல்லா வசதிகளும் உள்ள ஒரு
அருமையான ஒரு சமாதியில் உள்ள அந்த சத்குருவை அவரை வணங்கிட்டு வந்ததில் ரொம்ப மனசுக்கு ஆத்ம திருப்தியாக இருந்துச்சு. அவ்வளோ ஒரு அழகான அந்த இது. ஏன்னா ஒரு நிச்சயமாக வாழ்க்கையில் எல்லாருக்குமே ஒரு மாற்றம் தேவைப்பட தான் செய்யுது. யாருக்குமே இல்லை, எனக்கு உங்களுக்குன்னு இல்லை, எல்லாருக்குமே வாழ்க்கையில் ஒரு சேஞ்ச் வேணும். நம்ம ஏதாச்சும் ஒரு விதத்தில் நம்ம ஒரு நல்ல இடத்துக்கு வரணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே நிச்சயமாக திண்டுக்கல் பக்கத்தில் இருக்க அந்த கணக்கம்பட்டி போய் கணக்கம்பட்டியில் உள்ள அவரை சத்குருவை நீங்கள் நல்லா மனம் உருகி நம்பிக்கையோடு வேண்டிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய காரியங்கள் எல்லாமே சக்ஸஸ் ஆகும். அந்தளவுக்கு அவர் அவ்வளோ ஒரு ஃபேமிலியரான இருக்கார், அவ்வளோ ஒரு ஃபேமஸாக இருக்காங்க. அதாவது ஒரு மக்கள் கூட்டம் ஒரு நம்பிக்கையோடு அவ்வளோ பேர் வராங்க. காரு, பஸ்ஸு, வேனு, அது எதில் வேணாலும், பஸ்ஸில் எவ்வளோ எங்கெங்கேருந்தோ அவரை நல்லா தரிசனம் பண்ணிட்டு போகிறாங்க. அவங்களுக்கும் எல்லாருமே நாங்கள் கேட்ட வரைக்குமே சூப்பராக இருங்குங்க, போயிட்டு வந்தேன், ஒரு வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இருந்துச்சு, நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கு ரொம்ப நாள் ஆசை சொன்னாங்க. நாங்களும் போனோம், பார்த்தோம். எங்களுக்கும் ஒரு மனசு திருப்தியாக இருந்துச்சு. சாப்பிட்டோம். திரும்ப நாங்கள் அதேமாரி ரிட்டன் நம்ம திண்டுக்கல் நாங்கள் ஊருக்கு வந்தோம். அந்த மாதிரி ஒரே நாளில் போயிட்டு வரவங்களும் இருக்காங்க. சில பேர்லாம் அங்கே தங்குவாங்களாம். இதில் பௌர்ணமி, அமாவாசையெல்லாம் பார்த்திங்கன்னா கூட்டம் பிச்சை எடுக்கும், ஒன்றுமே செய்ய முடியாதுங்கிறாங்க. அங்கே தேவையான திங்ஸ் எல்லாம் கடைகள்லாம் போட்டிருக்காங்க. நல்ல அந்த லொக்கேஷன் ரொம்ப அழகாக இருக்குது. ஏன்னா அந்த மலை பிரதேசம் பக்கத்தில் பழனி இருக்கிறதுனால நம்மளுக்கு பார்த்திங்கன்னா அந்த பழனி அந்த கொஞ்சம் கூலிங்காகவும் இருக்கும், ரொம்ப இருக்கும். அங்கே உள்ளர வேப்ப மரம் அது இதுன்னு பார்த்திங்கன்னா கோமாதா பூஜையெல்லாம் பண்ணுறாங்க. அந்த கோமாதாலாம் வச்சுருக்காங்க. நம்மளுக்கு அகத்திக்கீரை, அதுக்கான வாழைப்பழம் எல்லாமே வாங்கி அந்த கோமாதாவுக்கு கொடுக்குற மாரி வச்சுருக்கிறாங்க. அதையும் செய்யலாம். அப்படியே அந்த ஏரியாவே பார்த்திங்கன்னா அதாவது எங்கேருந்து ரொம்ப டயர்டாக போகிறவங்க நல்லா அவரை தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம உட்காந்து நம்ம ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் அமர்ந்து நல்லா குளிர்ந்த காற்று, வேப்பமரம், எங்கே பார்த்தாலும் ஒரு அழகாக இருக்குது அந்த இடம். அவ்வளோ அழகாக எத்தனையோ ஏக்கரில் அவ்வளோ இது பண்ணியிருக்கிறாங்க. அவரை நம்ம நம்பிக்கையோடு நம்ம சொல்கிறது என்னென்னா, எந்த ஒரு கோயிலுக்கு போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, ஜீவ சமாதி போகிறோம். அதுக்காக நம்பிக்கை இருக்கிறவங்கெல்லாம் போய் மனமாற நிச்சயமாக எத்தனையோ பேருடைய கஷ்டங்களெல்லாம் அவரை போக்கி அவருக்கு நல்ல வழிகாட்டியிருக்கிறாரு. அப்படி தான் எங்களுக்கும் ஒரு இது, சரி நம்மளும் நம்மளுடைய பாரங்களை போய் அவர்கிட்ட இறக்கி வச்சுட்டு வருவோம், அவர் நிச்சயமாக ஒரு நல்ல வழி காட்டுவாருங்கிற நம்பிக்கையோடு போனோம். நல்லா திருப்தியாகவே இருந்துச்சு. காலையில் போயிட்டு ஈவினிங் வந்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த இடம், அந்த லொக்கேஷன். அது ரொம்ப அருமையான லொக்கேஷனுங்க. நம்ம போகிற வழியும் சரி, அங்கேருந்து அந்த கணக்கம்பட்டி இறங்கி உள்ளர ஒரு 2 கிலோமீட்டர் கூட இருக்காது. அவ்வளோ காரு, அது ஓன் போர்டு, இது மாதிரி வேனு எல்லாமே வர்றாங்க. அவ்வளோ, அதாவது பெரிய பெரிய பணக்காரர்லேருந்து ஏழை மக்கள் வரைக்கும் அவ்வளோ பெருமை போய் நல்லா பிரார்த்தனை பண்ணுறாங்க. அவருக்கும் நிறைய பூவு என்ன முடியுமோ அதெல்லாம், அரிசி, நாங்கள் அரிசி வாங்கி கொடுக்கலாம், பருப்பு வாங்கி கொடுத்தோம், உப்பு வாங்கி கொடுக்கலாம், இது ரவை இருக்குது, எல்லாமே அங்கே கடைகள் வச்சுருக்காங்க. அதேமாரி அங்கே அர்ச்சனைக்கு ஒரு சின்ன ஒரு பாட்டில், ஒரு தீர்த்தம் எல்லாம் தர்றாங்க. அதை கொண்டு போய் நம்ம அங்கே கொடுத்துட்டோம்னா அவங்க நீல தர்றாங்க. விபூதி போட்டு அந்த